யாரு இது? கிட்ட வராத. என்ன ஏன் அப்படி பாக்குற பாவி? எல்லாரும் என்ன பேய் நினைக்கிறாங்கடா. நீ என்னடானா சீன குடிசையில இருக்கான்னு என்ன அனுப்பி வச்ச? அவ என்னடானா பேய பிசாசுன்னு என்னென்னமோ சொல்றான். எனக்கு பயம் வந்து கட்டையால குத்துவேன்னு பயமுறுத்துன. குத்திட்டியா? என்ன எங்கடா குத்த விட்டா? மீனாட்சி கிட்ட வந்தனா குத்திடுவேன். கிட்ட வராத கல்யாணி, ப்ளீஸ் வராத. என்ன மன்னிச்சிரு கல்யாணி. கல்யாணி கிட்ட வராத, குத்திடுவேன். போயிடு போயிடு, இங்கிருந்து போயிடுன்றல. மட்டும் விட்டு நீ போயிடுவியா சீனோ? இல்ல இல்ல, நான் செத்துடுவேன். செத்து போயிடுவேன். செத்து போயிடுவியா? செத்து போயிடுவியா? இல்ல இல்ல, செத்து போயிடுவியா? சாவுடா. சாவுடா. கல்யாணி கல்யாணி, எனக்கு நடிக்க தெரியாது சீனு. காதலிக்க மட்டும்தான் தெரியும். I love you. அவனை கொன்னுட்டியா? நான் எங்கடா கொன்ன? அவனே தானே குத்திக்கிட்டான்டா. அவனே குத்திக்கிட்டான், நீ குத்த போன. ஆனா என்னாச்சு? தானே குத்திக்கிட்டான்னு சொன்னா எதுக்குடா காத்தோட பேசிக்கிட்டு இருக்க? பைத்தியக்காரன், என்ன பண்ணணும்னு சொல்லி தொலை. நீ குத்த போன. என்ன பண்ணணும்னு சொல்லி தொலைடா. சொல்லு. அவன் எதுக்கு குத்திட்டான்? அவன் என்ன பைத்தியக்காரனா? ஆமா, பைத்தியக்காரன் மாதிரி அவனே குத்திட்டு செத்துட்டான். அம்மாடி, எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? நீ இருந்திருக்கணும் அங்க, அப்ப தெரியும் என் வேதனை என்னன்னு. ஆமா, அவன் ஏன் அப்படி குத்திட்டு செத்தான்? அப்ப வரைக்கும் நல்லாதான் இருந்தான், திடீர்னு குத்திட்டு செத்துட்டான். ஐயோ, பாக்கும்போது பயம் வந்து அப்படியே நடுங்கி போயிட்டேன். சீனு செத்து போயிட்டான். உள்ள அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இல்லாத பொல்லாத சொல்லி பயமுறுத்தணும்னு வையே, இந்த வீடு நமக்கு சொந்தமாயிடும். அப்பா, உனக்கு மங்களராஜன் பேரு வச்சதுக்கு பதிலா திருட்டு ராஜான்னு வச்சிருக்கலாம். பேச்ச குறைச்சிட்டு முதல்ல வேலையை பாருப்போ. பாக்குறேன் வா. சீனோ, டேய் சீனோ, டேய் சீனோ, எந்திரிடா. போட்டேனா? மீனாட்சி, மீனாட்சி, எங்கடி போன? எங்க போன? சீனு,
டேய் சீனு, இங்கே இல்லையே. அவனாதான் இருக்கும். இந்த குரங்கு சேட்டையில ஒன்னும் குறைச்சல் இல்ல. இவ்வளவு நேரம் குடிச்சு கூத்தடிச்சுட்டு இந்நேரத்துக்கு வந்து கதவு தட்டுறான். இரு, அவனை பேசிக்கிறேன். ஊரெல்லாம் சுத்திட்டு எந்த நேரத்துக்கு வரான் பாரு. அத்தை பாத்து போங்க. நீதான் செத்து போயிட்டல, இங்க எப்படி வந்த? அங்கே இரு, உள்ள வராத. டேய் யாரு அங்க? சீக்கிரம் வாங்கடா. ஐயோ அத்தை ஓ, இதுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கும் போல. என்ன மாதிரி. அது சரி, கட்டில படுக்காம எதுக்கு தரையில படுத்திருக்கு? எப்படியோ என்ன பார்த்து செத்தா போதும். ஆமா, நான் எதுக்கு பயந்தேன்? நான் தானே பயமுறுத்தணும். இப்படி பயமுறுத்தலாமா? ஏதோ மகாராணி தூங்குற மாதிரி எவ்வளவு ஹாப்பியா தூங்குற. இருடி, உன்னை பாத்துக்கிறேன். என்னது இது? எழுந்து நடக்க மாட்டேங்கிறா. எந்திரி, எந்திரிச்சு நட. எப்ப சாமி இருந்து ஓடு. இங்கே இருந்தா கடைசியா சாக போறது நானும் தான். என்னடியா சொல்லிட்டு போடி. ஏய் மீனாட்சி நில்லு. ஏய் உனதா. ஏய் என்னாச்சு அங்க? என்னாச்சு? என்ன நடந்தது? எது பார்த்து பயப்படுற? ஏய் சொல்லிட்டு போ. என்னாச்சு உங்களுக்கு? மீனாட்சி, மீனாட்சி ஓடிடா. என்னை கூட்டிட்டு போ. நாயில என்னை கூட்டிட்டு போயிடு. என்னால ஓட முடியல. என்னாச்சு உங்களுக்கு? நில்லுடா, நானே பயந்து போயிருக்கேன். எனக்கு முன்னாடி இப்படி வேகமா ஓடுறியடா. நில்லு. விட்டு. ஏன்டி இப்படி பண்ற? அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் பேய பார்த்த மாதிரி பேசுறதும் மங்கராஜா மறுபடியும் ஊருக்குள்ள வர மாதிரி செஞ்சாங்க. ஒருத்தரையும் விட மாட்டான். சில பேரு ஒரே இடத்துல இறந்து போனதுனால மங்கராஜா சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆயிடுச்சு. ஜுரத்தால படுத்திருந்தாலும் நடக்க கூடாதது ஏதோ நடந்த மாதிரி. யார் செத்து போனாலும் அது பேய் பிசாசோட வேலைன்னு நம்பாத ஜனங்களை கூட நம்ப வச்சு, நம்பாத மக்களை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி ருத்ர பூஜைகள், தந்திர வித்தைகள், தாயத்துன்னு இப்படி எல்லாரையுமே அடிமைகளை ஆக்கிக்கிட்டான். சில பேர் அந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்க. இன்னும் சில பேர் மங்கராஜா தான் நமக்கு வழின்னு அவன் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் பிரேமாத்மாவா மாறிட்டேன்னு எல்லாரையும் கொன்னுடுவேன்னு வீட்டு செவுத்துல எல்லாம் ஓஸ்திரி அப்படின்னு எழுதிட்டா எந்த பயமும் இருக்காதுன்னு ஒரு கட்டுக்கதையா அவன் உருவாக்கணும். ஆனா ஒரு காம வெறியனோட அன்பை உண்மைன்னு நம்பி ஏமாந்து போய் உயிரை விட்ட விஷயம் யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்ச மங்கராஜ்
என்னுடைய சாவு அவனுக்கு சாதகமா பயன்படுத்தி லாபம் அடைஞ்சான்.